கணக்கு புத்தகம் வந்து என்னுடைய ஸ்கிரிப்ட் மாதிரி நினைச்ச போது முடிக்க முடியாது, ஆரம்பிக்க முடியாது. அது கடைசியா படிச்சு பார்க்கணும். அது டெய்லி கலெக்ஷன் ரிப்போர்ட்னுவாங்க. அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கேடு. அதனால தான் பல பேர் அதை வந்து வேத புத்தகமாக படித்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அது வந்து ஒரு இதனுடைய பயன் அவ்வளவுதான். அது வந்து படத்தை இயக்காது என்பது என்னுடைய, இயக்கக்கூடாது என்பதும் இயக்காது என்பதும். ஏன்னா நீங்க சொல்லப்பட்ட எல்லா பண்டிதர்கள் சொல்லும் பல விஷயங்கள் விஸ்வரூபத்தில் கிடையாது. பண்டிதர்கள் சொன்ன பல விஷயங்கள் தேவர் மகனில் கிடையாது. அந்த தடைகளை எல்லாம் விஞ்சி விஞ்சித்தான் உங்கள் ரசனையும் எனது பயணமும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. Of course, I have sent a couple of letters. Even day before yesterday, I have asked for a meeting. I would like her to see. She is now the CM. Before that, she is a peer in the industry and a senior. I would like her to see this film because we have tried to do excellent work, take our effort. I'm not saying, arrogating myself to say that I've taken Tamil cinema forward. That's not my purpose. It's only my endeavor to take my work forward and my technicians' work. And I think we have done it, and I'll be very proud to show it to her, to all my peers. And you must remember that for the past half a century, only cinema people have come to power in this state. எப்படிங்க எனக்கு புரியல. அந்த விரதத்தை முடித்துக்கொண்டு என் படத்தை பார்ப்பாங்கன்னு நம்புறேன் நான். இல்ல, சுதந்திரம்ங்கிறது வந்து அதாவது become the change you want ன்னு காந்தியார் சொல்லி இருக்கிறாரு. ஸோ சுதந்திரத்தை நம்ம தான் அவருக்கு கொடுங்க இவருக்கு கொடுங்கன்னு கேட்கறத விட என் சுதந்திரத்தை நானும், அவர்கள் சுதந்திரத்தை அவர்களும் பெற்றுத்தான் ஆக வேண்டும். ஒவ்வொரு சினிமாவுக்கும் நம்ம எத்தனை கோணத்திலிருந்து நாங்கள் தணிக்கை பெறுவது இல்லையா? இந்த இதில் என்னுடைய சினிமா பிடிக்காதவங்க ஒரு 6 பேர் இருப்பாங்க. அதுக்காக சினிமாவை நிறுத்தவோ மாற்றவோ திருத்தவோ முடியாது என்பதுதான் நியதி. நீங்க படம் பார்த்துட்டீங்களா? அப்ப நீங்க இன்னொரு வாட்டி பாருங்க. எனக்கும் வசூலாகும், உங்களுக்கும் புரியும். இப்ப நல்லா இப்ப தமிழ் ரசிகர்கள் நடிக்காம திரும்பி வந்தா மறுபடியும் அடிச்சு துரத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா போஸ்டர் எல்லாம் போட்டாங்க. நான் பேரி ஆஸ்பானுக்கு அனுப்பிச்சிருக்கேன், உங்க படத்து போஸ்டர் இப்பவே வந்துருச்சு. ஏன்னா இங்க சென்னையில மற்ற ஊர்கள்லாம் நானும் திரு பேரி ஆஸ்பான் அவர்களும் இருக்கும் படங்கள் போட்டு அது செய்தி அவருக்கு போய் சேர்ந்துருச்சு. இப்ப most touching was we are people who are discerning. We are not people who look at the center of the frame. We are used to looking at the corners. கேமரா கொஞ்சம் இப்படி ஆடிச்சுன்னா எங்களுக்கு தெரியும், ஃபோக்கஸ் கொஞ்சம் போச்சுன்னா தெரியும், டயலாக் நான் சிங்க் ஆகி வந்ததுன்னா உடனே அது அங்கே தான் போகும். நிறைகளையும் பார்ப்போம்னா கூட குறைகள்லாம் பார்ப்போம். அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம படத்தில் இந்த மாதிரி வந்துடக்கூடாதுங்கிறது ஒன்று, நிறை இருந்ததுன்னா நம்ம படத்துலையும் இந்த மாதிரி வரணுங்கிறது ஒன்று. அதனால மற்ற ரசிகர்கள் போல் கை தட்டுறதோ இல்லை எல்லாத்தையும் உன்னிப்பாக கவனிக்கும் பொழுது ஒரு தன்னிலை மறந்த ஒரு உணர்வு தான் இருக்கும். ஆனால் நேற்று நான் அரங்கத்தில் நுழைந்த உடனே அவங்க எனக்கு கைத்தட்டல் கொடுத்தது எனக்கு கொஞ்ச நேரம் பேச வரல. ஏன்னா பியர்ஸ் கிட்ட இருந்து கிடைக்கிறது, சக ஜீவிகளிடமிருந்து பாராட்டு கிடைப்பது என்பது ரொம்ப ரசிகங்கிறது வேற. இப்போ மேடையில் நின்று கொண்டு அங்க இருக்கிறவங்களுக்கு ஒளி என் மேல் படுது, அவங்க இருக்கிற இடம் இருட்டா இருக்கு, என் மேல் மட்டுமே ஒளி இருக்கிறது, இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது கொஞ்சம் பாராட்டுவதற்கான எல்லா தளங்களும் கொஞ்சம் உயர்த்தி வைக்கப்படுகிறது. அவர்களுடைய நுண்ணுணர்வுகள் எல்லாம் கொஞ்சம் மேலே கொண்டு வரப்படுகிறது. ஆனால் என்னோடு என் மேடையில் இருக்கும்
கலைஞர்கள் அதை அதே உத்வேகத்துடன் பாராட்டுவது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் கூட இருந்தது. படம் முடிந்து வந்து பெரிய பெரிய நட்சத்திரங்கள் வந்து என்னை கைகுலுக்கி பாராட்டியது புது உணர்வாக இருந்தது. பெற்றிருக்கிறேன் சரித்திரத்தில், என்னுடைய சரித்திரத்தில், இந்த தமிழ் சினிமா சரித்திரத்தை பற்றி பேச எனக்கு அவ்வளவு அருகதை இல்லை என்றாலும் என்னுடைய வாழ்க்கை சினிமா சரித்திரத்தில் நான் ஒரு பாலச்சந்தர் சார் படங்கள்லாம் தணிக்கைக்கு போகும்போது கூட வாசல்ல நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம் என்ன ஆகி வருதுன்னு. அப்பெல்லாம் அது ஒரு பிரசவ நேரம் மாதிரி இருக்கும். ஆனால் என்னுடைய இந்த தணிக்கை ஏற்பட்ட அனுபவம் ஏதோ போடுறேன்னு தயவு செய்து நினைச்சிட வேண்டாம். ஏன்னா நானே பல முறை விமர்சனம் செய்திருக்கிறேன். நான் அவங்கள இந்த முறை நான் சமைத்ததை ருசி பார்த்ததாகத்தான் எனக்கு தோன்றியதை தவிர இதையெல்லாம் சமைக்காதீர்கள் அதையெல்லாம் செய்யாதீர்கள் என்று சொல்லல. இதுக்கு மேல ஒரு படி போச்சுன்னா அடல் சொல்லி கொடுப்போம்னு சொன்னாங்க. என்னை சார்ந்தவர்கள் வர்த்தக நண்பர்கள்லாம் வேண்டாம் கொஞ்சம் கட் பண்ணிட்டு நீங்க யூஏ வாங்கிக்கிங்கன்னு சொன்னதுனால அவங்களுக்கு ஏன் சார் நல்லா இருக்க முழு படம்னு கட் பண்றதை தேவையான்னு கேட்ட முதல் சர்டிபிகேஷன் போர்டு. நான் முதல்ல சென்சார்னு சொல்லிட்டு இருந்தேன், தணிக்கைன்னு சொல்லிட்டு இருந்தேன். அந்த பேரையும் மாத்திட்டாங்க. இட்ஸ் ஒன்லி கால்ட் சர்டிபிகேஷன் போர்டு. அதுவே ஒரு பெரிய மாற்றம். அவங்க கிட்ட சென்சார் போர்டுன்னு சொன்னாலே இல்லை அது இல்லை என் பேருன்னு சொல்ற அளவுக்கு மாறிடுச்சு. அது சின்ன வித்தியாசம் தான். என்னோடு என் மேடையில் இருக்கும் கலைஞர்கள் அதை அதே உத்வேகத்துடன் பாராட்டுவது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் கூட இருந்தது. படம் முடிந்து வந்து பெரிய பெரிய நட்சத்திரங்கள் வந்து என்னை கைகுலுக்கி பாராட்டியது புது உணர்வாக இருந்தது. நான் ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சரித்திரத்தில், என்னுடைய சரித்திரத்தில், இந்த தமிழ் சினிமா சரித்திரத்தை பற்றி பேச எனக்கு அவ்வளவு அருகதை இல்லை என்றாலும் என்னுடைய வாழ்க்கை சினிமா சரித்திரத்தில் நான் ஒரு பாலச்சந்தர் சார் படங்கள்லாம் தணிக்கைக்கு போகும்போது கூட வாசல்ல நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம் என்ன ஆகி வருதுன்னு. அப்பெல்லாம் அது ஒரு பிரசவ நேரம் மாதிரி இருக்கும். ஆனால் என்னுடைய இந்த தணிக்கை ஏற்பட்ட அனுபவம் ஏதோ போடுறேன்னு தயவு செய்து நினைச்சிட வேண்டாம். ஏன்னா நானே பல முறை விமர்சனம் செய்திருக்கிறேன். நான் அவங்கள இந்த முறை நான் சமைத்ததை ருசி பார்த்ததாகத்தான் எனக்கு தோன்றியதை தவிர இதையெல்லாம் சமைக்காதீர்கள் அதையெல்லாம் செய்யாதீர்கள் என்று சொல்லல. இதுக்கு மேல ஒரு படி போச்சுன்னா அடல் சொல்லி கொடுப்போம்னு சொன்னாங்க. என்னை சார்ந்தவர்கள் வர்த்தக நண்பர்கள்லாம் வேண்டாம் கொஞ்சம் கட் பண்ணிட்டு நீங்க யூஏ வாங்கிக்கிங்கன்னு சொன்னதுனால அவங்களுக்கு ஏன் சார் நல்லா இருக்க முழு படம்னு கட் பண்றதை தேவையான்னு கேட்ட முதல் சர்டிபிகேஷன் போர்டு. நான் முதல்ல சென்சார்னு சொல்லிட்டு இருந்தேன், தணிக்கைன்னு சொல்லிட்டு இருந்தேன். அந்த பேரையும் மாத்திட்டாங்க. இட்ஸ் ஒன்லி கால்ட் சர்டிபிகேஷன் போர்டு. அதுவே ஒரு பெரிய மாற்றம். அவங்க கிட்ட சென்சார் போர்டுன்னு சொன்னாலே இல்லை அது இல்லை என் பேருன்னு சொல்ற அளவுக்கு மாறிடுச்சு. அது சின்ன வித்தியாசம் தான். கண்டிப்பா இருக்கக்கூடாது. அப்படித்தான் இருக்கு. ஒரு சீராக இருக்க வேண்டும், சமச்சீர் வேண்டும். அதற்கான முயற்சிகளை நாங்கள் இந்த படம் வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இன்னமும் அதிக உத்வேகம், எல்லார் பார்வையும் எல்லார் குவிப்பும் இந்த ஒரு விவாதத்தை நோக்கி இருக்கிறது. இது என் நாடு என்பதை மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஆனால் மறுபடியும் சொல்லுகிறேன், என்னை தொந்தரவு பண்ண போயிடுவேன். ஏன்னா இது தாங்க முடியாது. என்ன மாதிரி இல்லை. நான் இப்ப சொல்றது வந்து வருத்தத்தில் சொல்ல, அப்ப வருத்தத்தில் சொன்ன இப்ப கோபத்தில் சொல்றேன். விட்டுருங்க. என்ன மாதிரி கலைஞர்கள் அவங்க நாட்டுக்கு நல்லதுதான் செய்வாங்க. அது சரித்திரம். பாருங்கள், கலைஞன் ஒரு ராயட்டை ஏற்படுத்தினாதான் கிடையவே கிடையாது. சரித்திரம் கிடையவே கிடையாது. யார நான் எப்படி தனியா சொல்றது? இன்னைக்கு ஒருத்தர் வந்து ஒரு காவி சட்டைக்காரர் ஒரு குறை சொல்றாரு, காக்கி சட்டைக்காரர் ஒரு குறை சொல்றாரு, கருப்பு சட்டைக்காரர் நாளைக்கு ஒரு குறை சொல்வாரு, கட்சி இதெல்லாம் அப்புறம் வெள்ளை சட்டைக்காரர், இப்படி வண்ணங்கள் பச்சை சட்டைக்காரர். இது என்ன பச்சை சட்டைன்னா என்னன்னு முஸ்லிம்ஸ் கேட்டாங்க எங்கிட்ட. எங்களை சொல்ற மாதிரி இருக்கேன்னு. ஐயா, மூவர்ண கொடியில பாருங்க, பச்சையும் ஒரு கலர். அவ்வளவு இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்க வந்து டிராகேட்டரியா எடுத்துக்க வேண்டாம் என்று இந்த விவாதம் செய்தவர்களே இப்பொழுது படம் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை.